ஆன்லைனில் இந்த மாதிரி பேங்கிள்ஸோட ரேட் வந்து நல்லா பட்டையாக இந்த மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல க்ளூ எடுத்து அப்ளை பண்ணிடுங்க. நம்ம சாரீ கலருக்கு இல்லை ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த கலர் நம்ம 2 கட் பேங்கிளுக்கு ஆட் சூப்பராக ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த சென்டரில் மட்டும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் த்ரெட் பேங்கிள்ஸ் எப்படி நம்ம சாரீ கலருக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் லோயஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷியோராக ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் இல்லைன்னா கேலண்டர் அட்டை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு த்ரெட்டு வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அப்படி சுற்றுறப்ப கண்டிப்பாக லூஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 40 டைம்ஸ் ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அழகாக நீட்டாக ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு சில நூலெல்லாம் வந்து நழுவிட்டு வராத மாதிரி ஃபஸ்ட்டே வந்து அந்த டாப்பில் மட்டும் எல்லா த்ரெட்டுமே வந்து இது செட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நல்லா ஒரு க்ளூ வச்சு அப்ளை பண்ணிடுங்க. நான் இந்த கலருக்கு 1 கட் பேங்கிள் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்பகுதியில் பேங்கிளோட உள்பகுதியில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த த்ரெட்டை வந்து அப்படியே ப்ராடாகவே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அந்த த்ரெட்டு மேலே இன்னும் கொஞ்சம் க்ளூ எடுத்து அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா க்ரிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 hour ஆவது நீங்கள் வந்து நல்லா ட்ரை ஆகிற மாதிரி விடுங்க. இம்மீடியட்டாகவே நம்ம வந்து பண்ணலாம். பட்டு பிகினர் ஸ்டேஜில் இருக்கப்போ நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் அதை எடுத்தீங்க அப்படின்னா டப்புன்னு வந்து கலந்துட்டு விட்டுட்டு வந்துடும். நம்ம திருப்பி வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் எவ்வளோ பேங்கிள்ஸ்க்கு வந்து நீங்கள் த்ரெட்டு வந்து ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஒரு டைம் ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த பேங்கிள்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து டைம் வந்து நிறையா கிடைக்குங்க. ஓகே, நான் இப்போ 2 பேங்கிளுக்கு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம த்ரெட்டு வந்து சுற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இதில் வீடியோவில் பாருங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. ஒன்று, இன்னொன்று வந்து ரொம்ப கசகசன்னு சுற்றக்கூடாது. ஓகேங்களா? ஒரு டைம்னா ஒரு டைம்ஸ் சர்க்கிள் பண்ணுறீங்கன்னா அது 1 டைம் தான் பண்ணணும். திருப்பி நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று சுற்றக்கூடாது. தள்ளி நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக ஸ்பேஸும் இல்லாத மாதிரி அட் த சேம் டைம் ஒன்லி ஒன்ஸ் மட்டும் அந்த பிளேஸில் இருக்கிற மாதிரி மட்டுமே வந்து நீங்கள் சுற்றி எடுத்துக்கணும். அப்படி இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு பேங்கிள்ஸ் வந்து ஃபினிஷிங்கில் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு இடத்துல வந்து மொந்தமாகவும் இன்னொரு இடத்துல ஃப்ளாட்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக வந்து சுற்றணும். லூஸ் விடக்கூடாது. அதனால் உங்களோட தம் ஃபிங்கர், இந்த ஆள்காட்டி விரல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா பிடிச்சிக்கோங்க, டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்படி நீங்கள் பிடிச்சதுக்கப்புறமா என்ன ஆகுனா சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி த்ரெட்டு வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பேங்கிள்ஸோட உள்பகுதியில் கொண்டு வந்துட்டு இந்த எட்ஜஸில் இருக்கிறத நான் கட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுங்கன்னா அப்படியே பிடிச்சிக்குங்க, கை எடுத்துட வேண்டாம். அப்படியே பிடிச்ச வாக்கிலேயே வச்சுட்டு நீங்கள் வந்து க்ளூ வச்சு அப்படியே வந்து பேங்கிளோட சேர்த்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கை எடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் வந்து நூல் வந்து லூஸ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வந்து மறுபடியும் வந்து த்ரெட்டு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து சுற்ற ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேங்கிள்லேருந்து உள்பகுதியில் ஏதாவது எந்த இடத்துல முடிஞ்சதோ அந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் ஒரு க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா த்ரெட்டு வந்து சுற்ற ஆரம்பிங்க. வீட்டில் இருந்துட்டு நம்மகிட்ட வந்து அமௌண்ட் இல்லை, நம்ம வந்து ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேங்கிள்ஸ் த்ரெட் பேங்கிள்ஸ் மேக்கிங் வந்து ரொம்பவே சூப்பரான சாய்ஸுங்க. ரொம்ப லோ பட்ஜெட் தான், ஆனால் அதனோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். சாரீ கலர்ஸ்க்கு ட்ரெஸ் கலர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம பேங்கிள்ஸ் வந்து மேக் பண்ண தெரிஞ்சுட்டாவே போதுங்க. ஆனால் இதுக்கு பெருசாக வந்து ஒரு கிளாஸ் போகணுங்கிற அவசியம் கூட இல்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோவே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன், இதில் எப்படி வந்து நம்ம வந்து
ஒரு பேங்கிள்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்து கூட நீங்கள் வந்து பேங்கிள் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 1 கட் பேங்கிளுக்கு த்ரெட் வந்து சுற்றி எடுத்துட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது அடிஷ்னலாக வந்து அந்த க்ரீன் கலர் ஆட் பண்ண போகிறேங்க. ஸோ அந்த க்ரீன் கலருக்கு இந்த 2 கட் பேங்கிள்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ அதுக்கும் நான் வந்து த்ரெட்ஸ் வந்து எல்லாமே எடுத்து சுற்றி வச்சுட்டேன். ஸோ ஒரு 4 பேங்கிள்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வாங்க நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன் மேக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் மட்டும் இருக்கிற மாதிரி மேக் பண்ண போகிறேன். அதாவது பேஸில் பார்த்தீங்கன்னா லீஃப் இருக்கிற மாதிரி க்ரீன் கலர் மேட் குத்தன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ளூ வந்து நல்லாவே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு லீஃபாக எடுத்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும், ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும் இந்த பேங்கிள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது மாதிரி ஒரு லீஃப் மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு எப்படி சாய்ஸ், உங்களுக்கு எந்த மாதிரி வந்து டிசைன் வந்து இருந்தால் பெட்டராக இருக்கும், உங்களோட சாரீ டிசைனுக்கு தகுந்த மாதிரி எப்படி மேக் பண்ணால் கரெக்டாக இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2வது ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னா க்ளூ வந்து அதே மாதிரி உள்ளே வந்து அப்ளை பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த குந்தனோடையும் கொஞ்சம் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த பிங்க் கலர் குந்தன் எடுத்துகிட்டு நான் வந்து அதுக்கு மேலேயே வந்து ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளார் வந்து ஒரு க்ரீன் கலர் லீஃபில் அந்த ஃப்ளார் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை அப்படியே வந்து ட்ரை பண்ணி விடுங்க. அதுக்கு முன்னாடி நான் சென்டரில் மட்டும் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒயிட் ஸ்கொயர் பீட்ஸ் வந்து நான் உள்ளே வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கா. ஸோ இதே மாதிரி அந்த பேங்கிள்க்கு என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு 3 இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்குங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நான் 2 பேங்கிள்க்குமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி இன்னொன்று வச்சுருக்கோம்ல க்ரீன் கலரு, ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து எப்படி வந்து பீட்ஸ் வந்து ஒட்டலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த க்ரீன் கலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் 3 mm ரவுண்ட் ஷேப் பீட்ஸ், ஓகேங்களா? ஸோ அதையும் வந்துட்டு ஒரு 3 வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் நீங்கள் ப்ரைடுக்கெல்லாம் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ இன்னுமே கிராண்ட் ஒர்க்லாம் நீங்கள் சூப்பராக வந்து பண்ணி கொடுத்து ஸோ அட்மையர் பண்ணலாம். உங்களோட கஸ்டமரை வந்து நீங்கள் அட்மையர் பண்ணலாம். சிம்பிளான ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துட்டு லோயஸ்ட் காஸ்ட்டுக்கு கூட நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த பேங்கிள்ஸில். ஸோ ஒன்ஸு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம். இந்த அட்வான்ஸ் லெவல் பேங்கிள் மேக்கிங் மெட்டீரியல் எல்லாமே ஒரே ஸ்ட்ரோக்கில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பேங்கிள்ஸ் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ ஒரு 4 பாக்ஸ் பேங்கிள்ஸ் வந்துடும். ஸோ ஆல் டைப்ஸ் ஆஃப் குந்தன்ஸ், ஜர்தோசி, பீட்ஸ், ஸ்டோன்ஸ், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட் ஆயிருங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு வந்து இன்னுமே டீட்டெயில்டு வேணும், என்னென்ன மாதிரி மெட்டீரியல் இருக்குது அதில் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் லோயஸ்ட் பட்ஜெட்டில் உங்களுக்கான பிஸ்னஸை நீங்கள் வந்து இம்மீடியட்டாக நாளைக்கு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃப்ளார்க்கு நடுவில் இருக்கிற இந்த கேப்லேயும் ஒரு 3 பீட்ஸ், அதாவது சென்டரில் வந்து ஸ்கொயர் பீட்ஸ் வச்சுட்டு சைடில் வந்து ரவுண்ட் ஷேப் பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் இன்னுமே கிராண்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உபயோகமாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.